நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யார் சொன்னது? யோசுவா. 24 யோசுவா 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24:15. நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? ஒருவேளை யாராவது நம்ம அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரம்பரையே இருக்குது, தாத்தாவுடைய தாத்தா அப்போதுலேருந்து நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். இல்லாட்டா அநேகர் பாரம்பரிய ரீதியாக சபைக்கு வந்து போகிறதையும் பார்க்குறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட பாரம்பரியம் அவங்களுடைய குடும்ப வட்டாரங்கள் இல்லாட்டாலும் கூட பழக்க வழக்கங்கள். ஆனால் வேதத்தை பொறுத்த மட்டும், அதுவும் குறிப்பாக வேதத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பம் எப்படி ஆண்டவரை சார்ந்திருக்கணும், ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கணும், எப்படி அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும், எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் குடும்பமாக. வெறும் மிஷினரிகள் மாத்திரமல்ல, சாதாரண ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியில் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் ஈடுபடலாம். இப்படி எப்படி என்று சொல்லி நாம் கேட்கும்போது 2 காரணங்கள். 1வது காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் திட்டவட்டமாக ரட்சிப்பு இருக்கணும். அப்பா அம்மா பிள்ளைகள் குடும்பத்தின் அங்கத்தினர் எல்லாருமே உண்மையிலேயே ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்களா, மறுபிறப்பு அனுபவங்க உண்டா. 2வது, அப்படிப்பட்ட குடும்பத்தில் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, வேதத்தின் சத்தியங்களை பெற்றுக்கொண்டதுனால, அங்கே குணாதிசயத்தில், அங்கே பழக்க வழக்கத்தில், ஒருவரோடு கூட இடைபடக்கூடிய காரியங்களில், மற்றவர்களை நடத்தக்கூடிய காரியங்களில் அங்கே மாறுதல்கள் உண்டா, அங்கே கிறிஸ்தவ குணாதிசயங்கள் அங்கே உண்டா. இது 2 தான் மிகவும் முக்கியம். ஏன் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு வேளை கேள்வி கேட்போம். இதை செய்தால் உண்மையிலேயே எந்த நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். எந்த நோக்கத்துக்காக வந்தார்? உலகம் முழுவதும், மனுக்குலம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு படைத்த ஆண்டவரோடு கூட அவர்கள் திரும்பவும் ஒன்றுபட வேண்டும் என்றுதான். அதுதான் காரணம். இந்த காரணத்துக்காகத்தான் அவர் வந்தார். ஆனால் இந்த வேலையை நிறைவேற்றுவதற்காக தனக்கென்று அவர் ஒரு மக்கள் கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் பிரவேசித்து அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து மனுக்குலம் முழுவதையும் மாற்றணும் என்பது தான் ஆண்டவருடைய நோக்கம். ஆக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குழுவை அவர் பார்க்கும்போது, குடும்பத்தை பார்க்கும்போது, அல்லது சபை குடும்பத்தை பார்க்கும்போது, அவர்களை தன்னுடைய குடும்பமாகவே, இயேசுவினுடைய குடும்பமாகவே அவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். சரி, இப்படி குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக அவருக்காக சாட்சியாக வாழ்ந்து குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணியில் ஈடுபடுவது என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு தெரிஞ்சது ஐடாஸ் கடர், சிஎம்சி வெல்லூர் ஐடாஸ் கடர். இந்த ஐடாஸ் கடருடைய தாத்தா தான் அமெரிக்காவிலேருந்து முதல் மெடிக்கல் மிஷினரியாக அங்கிருந்து வெளியில் வந்தவராம். அவருக்கு 7 குமாரர்கள், வேறு குமாரத்திகள் இருந்தாலும் தெரியாது, ஆனால் 7 பையங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிஷினரிகளாக அவர்கள் மாறுகிறார்கள். அதில் ஒருவர் தான் ஐடாஸ் கடருடைய அப்பா. ஐடாஸ் கடரும் அவருடைய அப்பாவும் அம்மாவும் இங்கே தமிழ்நாட்டில் மெடிக்கல் மிஷினரியாக கடந்து வராங்க. ஐடாஸ் கடர் வளர்ந்தது இங்கே தான், தமிழ்நாட்டில் தான். ஆனால் பின்னால் படிப்புக்காக அங்கே தன்னுடைய சொந்த நாட்டுக்கு சென்ற பிறகு இந்த மிஷினரி ஊழியத்திலெல்லாம் அவர்களுக்கு படிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அம்மா சுகவீனமாக இருக்கும்போது அம்மாவை பார்த்துக்கொள்ளணுமேன்னு சொல்லி ஒரு முறை வந்தபோது அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில்
ஒரு நாளில் 3 பெண்கள் குழந்தை பேரு அந்த சூழ்நிலையில் அவர்கள் மரித்து போனார்களாம். இதை பார்த்து ஐடா டாக்டராக மாறுகிறார்கள். திரும்பவும் போய் படித்து டாக்டராக வராங்க. வெள்ளூர் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிளினிக். வந்த அடுத்த வருஷத்துலேயே அப்பா இறந்துடுறாரு. 1900 வருஷம். ஆனால் அடுத்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 40,000 பேஷண்ட்ஸுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லை, புகழ்பெற்ற இந்தியா முழுவதும் அங்கீகாரம் பெற்ற ஒரு பெரிய, இன்றைக்கு கூட மிகவும் வெற்றியோடு கூட பிரயோஜனமான முறையில் நடந்து கொண்டிருக்கிற பெரிய ஒரு ஆஸ்பத்திரி, அதோடு கூட உள்ள பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ், அங்கே போகணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவங்க தொடங்கி வைத்தாங்க. அவருடைய தாத்தா தன்னை இப்படி மெடிக்கல் மிஷினரியாக ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய சந்ததிகள் மத்தியில் 43 மிஷினரிகள், அதில் ஐடா ஸ்கட்டரும் ஒன்று. அவருடைய ஊழியத்தினுடைய பலாபலன்களை நாமும் அனுபவிக்கிறோம், நமக்கு தெரியும். ஆக இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கணும் பிரியமானவர்களே. நம்ம ஆண்டவருக்குள்ளே வாழணும், ஆண்டவரோடு இணைந்து வாழணும், ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் நிச்சயத்தோடு வாழணும். அதே நேரத்தில் அந்த ரட்சிப்பினுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படணும், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படணும். சந்ததி சந்ததியாக ஆண்டவரோடு நடக்கக்கூடிய குடும்பம். அது மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய குடும்பம், அவருடைய ராஜ்யத்தின் பணியில் ஈடுபடக்கூடிய குடும்பம். இதை நான் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதைத்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினால்தான் இன்றைக்கு இந்த செய்தி. ஆக நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இங்கே யோசுவா சொல்லும்போது முதலாவது ஒரு பாடம். அது என்ன பாடம் அப்படின்னா, ஒரு தலைவன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட ஆண்டவரோடு ஒன்றி வாழணும், ஆண்டவருக்காக வாழணும். அதான் முதல் பாடம். இன்றைக்கு இந்த சபை சூழலில் நம்ம இருக்கிறோம். யோசுவாவை நினைச்சு பாருங்க. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் குடும்பம் ஒரு சபையை போல இருந்துச்சு. அவர்களுக்கு அவர் தலைவர், தளபதி. அவருடைய போர்களை எல்லாம் முன்னால் நின்று நடத்துகிறவர் அந்த யோசுவா. அவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம் 24:2 பார்க்குறோம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில். அப்போ அப்படின்னா இந்த 2வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. இந்த வார்த்தையை என்ன செய்யணும், தானும் தான் குடும்பமும், அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் குடும்பம் முழுவதும் என்ன செய்யணும், எப்படி வாழணும், அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும் என்பதை ஆண்டவர்கிட்டருந்து வெளிப்பாடாக இந்த தலைவர் பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கி நம்ம மத்தியில் அப்படிப்பட்ட தலைவர்கள் உண்டா? தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ கமிட்டி மெம்பர்ஸை மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க. முன்னோடிகளா, ஒருவேளை அந்தஸ்தினால, படிப்பினால, அல்லது உங்களுடைய தலைமைத்துவ குணாதிசயத்தினால இந்த சபையில் முன்னோடியாக 4 பேர் பார்த்து பின்பற்றக்கூடிய அளவில் யாராக இருந்தாலும் அவர்களை நான் தலைவர்கள் என்று சொல்லி இந்த வர்ணிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு பொறுப்பு. அவர்கள் முன்மாதிரியாக சபைக்கு முன்னால் தங்கள் குடும்பத்தை நடத்துகிற விதம் மிகவும் முக்கியம். ஆகையினால தான் அங்கே யோசுவா 2வது வசனத்தில் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். 15வது வசனத்துக்கு வாங்க. ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதில் முழு சரித்திரமும், அந்த முழு சரித்திரமும் அங்கே இருக்கு. ஆபிரகாம் அழைக்கப்பட்டது, அதற்கப்புறம் ஆண்டவர் அவளோடு கூட இடைப்பட்டது, எகிப்துக்கு போனது, வெளியில் வந்தது, வனாந்திரத்தில் நடத்தப்பட்டது, பாலும் தேனும் ஓடும் கானானுக்கு திரும்பி வந்தது, எல்லாம் அங்கே இருக்கு. இந்த சரித்திரத்தின் பின்னணியத்தில்
தான் இவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதிலிருந்து படித்துக் கொள்கிற முக்கியமான பாடம் நான் முதல்ல சொல்லிட்டேன். யோசுவா சொல்லுகிறார், நான் தலைவன் தான், ஆனால் நீங்கள் எல்லாரும் சோரம் போனாலும் ஆண்டவரை பின்பற்றாட்டாலும் நானும் என் வீட்டாரும் திட்டவட்டமாக பின்பற்ற போகிறோம். நான், என் பிள்ளைகள், என்னுடைய இனஜனத்தார், என்னுடைய வேலைக்காரர்கள் உள்பட எல்லாரும் ஆண்டவரை பின்பற்ற போகிறோம். இப்படி வாயின் வார்த்தைகளால் மாத்திரமல்ல, உண்மையிலேயே வாழ்ந்து காட்டக்கூடிய தலைவர்கள் நம்முடைய மத்தியில் வேணும். பிரியமானவர்களே, யாரெல்லாம் அவங்கள முக்கியமானவர்களா, மற்றவர்களுக்கு முன்னால் என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய படிப்பு அல்லது என்னுடைய குடும்பம் இதெல்லாம் கொஞ்சம் ஏறிட்டு பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வெறும் பதவி இல்லை அல்லது மற்றவர்களால் மதிக்கப்படுகிற அந்த மதிப்பு மாத்திரம் இல்லை. உண்மையிலேயே இவரை பார்த்தா, இந்த குடும்பத்தை பார்த்தா, இந்த குடும்பம் யோசுவா குடும்பம் மாதிரின்னு 4 பேர் சொல்லக்கூடிய அளவில் வாழணும். ஆக அதைத்தான் சொல்கிறார், நான் தலைவன் தான், ஆனால் நான் இந்த முடிவை எடுக்கிறேன். ஆகையினால நீங்கள் இன்றைக்கு இந்த முடிவை எடுங்க. என்ன முடிவு எடுங்க? யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இதை சொல்கிறதுனால இவங்க எல்லாரையும் விரட்டி விடணும் அப்படின்றதுடைய நோக்கம் அல்ல. அவர்களுக்கு சவால் கொடுக்கிறார். நானே பின்பற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு பின்பற்றணும்? கடைசியில் நடக்கிறது அதுதான். இந்த 24வது அதிகாரத்தில் எல்லாரும் ஆண்டவரை பின்பற்ற முடிவெடுக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆக தலைவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில், தலைவர்கள் வேதத்தை அறிந்து கொள்வதில், தலைவர்கள் ஜெப காரியங்களில், தலைவர்கள் தங்களுடைய மனைவியை நடத்துகிற விதத்தில், பிள்ளைகளை வளர்க்கிற விதத்தில் திட்டவட்டமாக அவர்கள் முன்மாதிரிகளாக இருந்தால் பிரச்சனை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கும். எத்தனையோ காரியங்களில் தவறி விடுகிறோம், செய்ய வேண்டிய அளவு செய்யலை. ஆனாலும் விடாமுயற்சி, ஆனாலும் ஒப்பு கொடுத்தல், தவறு நடந்தால் அது திருத்திக்கலாம், தொடர்ந்து முன்னேறுவோம். இந்த சபைக்கு, இந்த சபையினுடைய தலைவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் முன்மாதிரிகளாக இருக்கிறார்களா? முன்மாதிரிகளாக இருக்கணும், திட்டவட்டமாக இருக்கணும். அவருடைய வாழ்க்கையே, அவர்கள் குடும்பத்தை நடத்துகிற விதமே மற்றவர்களுக்கு ஒரு சவாலாக, ஒரு எச்சரிப்பாக அது அமைந்து இருக்கணும் என்பதை தான் நாம் படிக்கிறோம். இதை ஆபிரகாம் சரித்திரத்திலிருந்து தான் இங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார், இப்படி இப்படி வாழணும், எனக்காக வாழணும், என்னை பின்பற்றணும். அதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சொன்னாராம். ஆகையினால தான் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன். ஆக முதலாவது பாடம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையை சேவிப்பேன்னு சொல்லும்போது முதலாவது இந்த பாடத்தை நாம் நம் மத்தியில் இருக்க தலைவர்களுடைய வாழ்க்கையோடு, குடும்பங்களோடு தொடர்பு படுத்தி காட்டுகிறோம். அது மிகவும் முக்கியம். ஏன்னா சபை ஒரு குடும்பத்தை போன்றது. சபையின் தலைவர்கள் அப்பா மாதிரி. ஆக ஏதோ இங்கே எனக்கு ஒரு பதவி அல்லது இங்கே எனக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு, பெருமை, அல்லது என்னை போற்றுகிறார்கள் அல்லது வரவேற்கிறாள் என்ற நிலையில் மாத்திரம் நம்முடைய தலைமைத்துவம் அமைந்து விடக்கூடாது. மாறாக இங்கே உண்மையிலேயே ஆவிக்குரிய மனிதர்களா, ஒப்பு கொடுத்த மனிதர்களா, குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகிறவர்களா. பெண்களுக்கும் இது உண்டு. பெண்கள் மத்தியிலையும் சகோதரிகள் தலைவிகளாக இருக்கிறீங்க. இது உங்களுக்கும் உரிய ஒரு செய்தி. இதை நாம் ஒழுங்காக இந்த சபையில் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். இன்றைக்கி தனிப்பட்ட குடும்பம் சரியான ரீதியில் அமைக்கப்படாதனால தான் சபை குடும்பம் சீரழிந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். உங்கள் சபையை பற்றி சொல்லலை, பொதுவாக
உலகம் முழுவதும் இருக்க சபைகளை பார்க்கும்போது சபைகளில் அநேக பின்னடைவுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நிலைமையை மாற்றணும்னா தலைவர்கள் பொறுப்பு எடுக்கணும். இப்போ நான் திட்டவட்டமாக சில ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். இந்த சபை தன்னுடைய நிலைமையை மாற்றணும் அப்படின்னா சில ஆலோசனைகள். முதலாவது, இது ஏதோ ஒரு கூட்டுறவை போல பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. இது ஒரு குடும்பம். ஏற்கனவே சொன்னேன், இப்போ குடும்பம்ன்றனால இங்கே இருக்க தலைவர்கள்லாம் அப்பா மாதிரி, தலைவிகளெல்லாம் அம்மா மாதிரி. அப்போ இதை குடும்பத்தை போல இதை பார்க்கணும். குடும்பத்தோட அந்த ஒரு காரியத்தை நம்ம சரியாக செய்தோம்னா இருக்கிற குரோதங்கள், பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு போகும். ரெண்டாவது, தலைவர்கள் தலைவிகள்ன்றவங்க அவர்களுக்கு எப்படி ஆண்டவரை பின்பற்றணும்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது, பின்பற்றி காட்டணும். மூணாவது, மற்றவர்கள் ஆண்டவரை சரியானபடி பின்பற்ற தங்களுடைய குடும்பங்களை வேதத்தின் அடிப்படையில் நடக்க அவர்கள் உதவி செய்யணும், ஆலோசனையும் கொடுக்கணும். மூணாவது, இந்த சபையில் இருக்கக்கூடிய இளைய குடும்பங்கள், இளைஞர்கள் உட்பட எல்லாரும் பெரியவங்களை பார்த்து அவருடைய பேச்சு, அவருடைய நடைமுறை பாவனைகள், அவருடைய சாட்சி, அவருடைய குடும்ப சாட்சி, இவைகளை பார்த்து பயிற்சி பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இங்கே உள்ள தலைமைத்துவம் இருக்கணும், தலைவர்கள் இருக்கணும். நாலாவது, தலைவர்கள் இப்படி வித்தியாசமான ஒரு ரீதியில் சபையை நடத்த தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கறதுனால இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீக கலாச்சாரமே இங்கே உருவாகணும். இதனுடைய ஆழங்களுக்குள்ளே செல்வதற்கு இப்பொழுது நேரம் இல்லை. உங்களுக்காக முற்றுப்புள்ளி இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதை இனாமாகத்தான் கொடுக்க போகிறோம். அதில் இதற்கான நல்ல ஆலோசனைகள் இருக்கின்றன. நீங்கள் ஆராதனை முடிந்து போகும்போது இதை பெற்றுக்கொண்டு போகலாம். சரி, ரெண்டாவது பாடம் என்ன? நாம் இதுவரைக்கும் சபையை பற்றி பேசணும், சபையினுடைய தலைவர்களை பற்றி பேசணும், தலைவிகளை பற்றி பேசணும். இப்பொழுது தனிப்பட்ட குடும்பத்துக்கு வருவோம். அதான் இரண்டாவது பாடம். எப்படி தனிப்பட்ட குடும்பம் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கலாம், எப்படி தனிப்பட்ட குடும்பம் ஆண்டவரை பின்பற்றலாம் என்று சொல்லும்போது நாம் திரும்பவும் இந்த 24வது அதிகாரத்துக்கு வருவோம். யோசுவா. அங்கே யோசுவா, நாங்கள் பின்பற்ற போகிறோம், நானும் குடும்பமும், நீங்கள்லாம் பின்பற்றிக்கிட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தலைவர்களும் மக்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 17, 18வது வசனங்களில், கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை ஆண்டவர் செய்தார், எல்லா ஜனங்களுக்குள்ளும் எங்களை காப்பாற்றினார், சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. இந்த 3 காரணத்தையும் யார் சொல்றது? தலைவர்களும் மக்களும் சொல்லி, ஆகினால நீங்க மாத்திரமில்லை நாங்களும் பின்பற்றுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுகிறாங்க. இப்படி சொன்னதுக்கே என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை 19வது 20வது வசனத்தில் பார்க்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், உங்கள் மீறுதலை உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்க மாட்டார். அதுவும் நீங்க அந்நிய தேவர்களை சேவித்தால் 21வது வசனத்தில் உங்களை அவர் நிர்மூலமாக்கி போடுவார். தொடர்ந்து அவர் சொல்றாரு 23வது வசனத்தில், இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு. ஆகப்படி யோசுவா கடைசியா அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டு, அவர்களுக்கு சவால் கொடுத்து கொண்டு இருக்கும் போதே அவர்களும் சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் இந்த பெரிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறாரு, நாங்கள் அவரை தான் பின்பற்றுவோம். 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். திட்டவட்டமாக சொல்றாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, உங்க மத்தியில் இன்னும் விக்கிரகங்கள் இருக்கு. இது விக்கிரகங்களை குறை கூற காரியம் மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட வித்தியாசமான, அதாவது அவர்களுக்குன்னு ஆண்டவர் சில நெறிமுறைகளை கொடுத்திருந்தார், இதை செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு 10 கட்டளைகள் அது அடங்கியிருக்கு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு விரோதமா, அதுக்கு கீழ்ப்படியாம, அதுக்கு புறம்பா
வேற காரியங்களை, வேற கலாச்சாரங்களை அவர்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அவருடைய குணாதிசயம் மாறுச்சு. ஒரு மனுஷன் அவனுடைய மனைவியை நடத்துகிற விதம் மாறுச்சு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாக போக ஆரம்பிச்சது. ஆகையினால தான் இங்கே அவர்களை பார்த்து யோசுவா சொல்கிறாரு, உங்கள் மத்தியில் பரிசுத்தம் இல்லையே, ஆனால் கடவுள் பரிசுத்தமானவர். நீங்கள் அவர் கொடுத்த கட்டளைகளை உடைத்து கொண்டிருக்கிறீங்களே, தகர்த்து கொண்டிருக்கிறீங்களே, அவைகளெல்லாம் பயபக்தியோடு நாம் பின்பற்றணுமே, அவைகளுக்கு கீழ்ப்படியணுமே. தொடர்ந்து சொல்கிறாரு, உங்கள் மத்தியில் அநேக பாவங்கள். ஏன்னா நீங்கள் வித்தியாசமான கலாச்சாரங்களை பின்பற்றுகிறதுனால வித்தியாசமான யோசனைகள், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள், வித்தியாசமான ரகசியமான பாவங்கள் எல்லாம் உங்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம்தான் பின்பற்றணும், அவரை மாத்திரம்தான் ஆராதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதை செய்யாதனால வந்த குழப்பங்கள் உங்கள் மத்தியில் இருக்குதே. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இப்படி ரகசியமாக சில காரியங்களை, வெளிப்படையாக அப்படின்னா மாயமாலன்னு அர்த்தம், வெளிப்படையாக ஏதோ சபைக்கு வருகிறோம், பெரிய ஆராதனைகளை பங்கு பெறுகிறோம், பெரிய பெரிய காரியங்களை மற்றவர்களுக்கு முன்னால் செய்கிறோம். ஆனால் ரகசியமாக வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதையும் வெளியில் கொண்டு வரார். ஆக இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற குடும்பங்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? அநேக பிரச்சனை இருக்குது. ஆனால் ரெண்டை மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன். நம்ம மத்தியில் குடும்பங்கள் எப்படி உருவாகுது? அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை இணைத்து கல்யாணத்தை நம்ம நடத்துகிறோம். ஆனால் எந்த அடிப்படையில் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே, நாம் சபையாக ஆண்டவருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமா அல்லது கலாச்சார வழிகளில் போய் கொண்டு இருக்கிறோமா என்பது மிகவும் அப்பட்டமாக நமக்கு தெரியும். என்ன நடக்குது? சரி, கல்யாணம் நடக்கணுமா? சரி, வேலை என்ன, பையனுக்கு எவ்வளவு சம்பளம், எவ்வளவு உயர்ந்த ஒரு அந்தஸ்து, அதுக்கப்புறம் வேண்டிய அளவு படிப்பெல்லாம் இருக்கா, குடும்பம்லாம் எப்படி? நல்ல குடும்பம் தாங்க, ரொம்ப நல்ல குடும்பம். எத்தனையோ பேர் நல்ல குடும்பம்னு சொல்லி ஏமாந்து போன கூட்டங்கள் நம்ம மத்தியிலே உண்டு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஜாதி, அழகு இருக்கா, இது இந்த வரிசையிலையா வேற வரிசையிலான்னு தெரியல, ஜாதி, அப்புறம் அழகு இருக்கா, இதுதான் முக்கியம். அப்புறம் கடைசியில் பிள்ளையை பற்றி, ஓ நல்ல பிள்ளை தான், ரொம்ப பக்தியான பிள்ளைமாங்க, அது கடைசியில் தான். சில நேரம் அதை கேட்க கூட மறந்துடுவாங்க. இந்த லட்சணத்தில் கல்யாணத்தை நடத்தினா அது எங்கே போய் முடியுன்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது, சரி தவறி எப்படியோ நல்ல ஒரு பையன், நல்ல ஒரு பிள்ளை, எப்படியோ பாரம்பரியத்தின் அடிப்படையில் அல்லது பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது? தொடர்ந்து புருஷனுக்கும் மனைவிக்கும் அங்கே சண்டை தான். சின்ன சின்ன சண்டைகளாக இருந்தாலும் தொடர்ந்து நடக்குது, அக்கம் பக்கத்தில் கேட்குது. அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கவனமாக நேரம் கொடுத்து வளர்க்காதனால பிள்ளைகள் இப்பொழுது இணையதளம் மூலமாக, செல்ஃபோன் மூலமாக அவருடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்கிட்டு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய நண்பர்கள், அவருடைய என்டர்டெயின்மெண்ட், விளையாட்டுகள், அவருடைய நோக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த அவருடைய எண்ணங்கள், கொடுக்க வேண்டிய அளவை விட அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை படிப்புக்கு மட்டும் கொடுத்து, சண்டே ஸ்கூலுக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, சர்ச்சுக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, தினந்தோறும் ஜெபித்து வேதத்தை வாசிக்காட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது நீ முன்னேறு என்ற அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் வீட்டில். இது தவிர அக்கம் பக்கத்தில் சண்டை, உறவினர்களோட சண்டை, சபைக்கு வந்தால் அங்கேயும் சண்டை. இதுதான் இன்னைக்கு குடும்பத்தினுடைய நிலைமை. இது ஏதோ தனிநபரை பொறுத்த ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்லை, குடும்பமாகவே இப்படி பிரச்சனைகளுக்கு உறைவிடமாக நம்ம இருக்கிறோம், ஊற்றுக்கண்ணாக இருக்கிறோம். சரி, இந்த எல்லா பிரச்சனைகளையும் நாம் தீர்த்து வைக்கணும்னா, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், வேதம் நமக்கு நல்ல அறிவுரைகளை கொடுக்குது. வேதத்தை வாசிப்போம். குறிப்பாக இன்றைக்கி நேரம் இருந்தால்
எபேசியர் 5:6 நீங்கள் எடுத்து அது மட்டும் வாசித்து பாருங்க. ஆனால் நான் ஒரு குடும்ப முகாம் நடத்த இங்கே வரலை. சில அடிப்படைகளை முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். 3 அடிப்படைகள் என்னன்னா, குடும்பத்தில் அம்மா பிள்ளைகளும் புருஷனும் உண்மையிலேயே ரட்சிப்பின் வழியில் நடக்கிறாங்களா, தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்களா, இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால பாவங்கள் மூட கழுவப்பட்டிருக்குதா, உண்மையிலேயே ஒரு மாற்றப்பட்ட ஒரு ஜீவியம் குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு உண்டா. சில குடும்பத்தில் அம்மா நல்லா இருப்பாங்க, ஐயா வித்தியாசமாக இருப்பார், அல்லது ஐயா நல்லா இருப்பார், அம்மா வித்தியாசமாக இருப்பாங்க. அங்கேயே பிரச்சனை. அப்படின்னா பிள்ளைகளை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் ஏதோ பாரம்பரிய ரீதியாக, பழக்க ரீதியாக, அல்லது ஒருவேளை பரம்பரை ரீதியாக அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் 2வது தலைமுறையில் எப்படி இருக்கும் அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும். 2வது ஒரு ஆலோசனை, ஆண்டவர் இங்கே யோசுவா சொல்ல உங்கள் மீறுதல்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லாமல் சொல்கிற காரியம்னா, சட்டத்திட்டங்கள் இருக்குது, போதனைகள் இருக்குது, உபதேசங்கள் இருக்குது. குடும்பம் எப்படி இருக்கணும், புருஷன் மனைவி எப்படி நடத்தணும், மனைவி புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படியணும், ஒத்துழைக்கணும், எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் மீறிக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா வித்தியாசமான கலாச்சாரங்களை பின்பற்றுகிறீர்கள், உலக கலாச்சாரத்தை. ஆக 2வது ஆலோசனை, தெரியும் நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே தெரியாது. தெரியாதனால தான் பிரச்சனை. புருஷனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க, மனைவியை பற்றி என்ன சொல்லியிருக்குது வேதம், பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லியிருக்கு, என்ன எதிர்பார்ப்புகள் வேதம் முழுவதும் இருக்கு. நல்ல உதாரணங்களும் இருக்குது, கெட்ட உதாரணங்களும் இருக்குது. கெட்ட உதாரணங்கள்லேருந்து நம்ம சுதாரிச்சுக்கிடணும், நல்ல உதாரணங்களை பின்பற்றணும். இதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளலாமா? நேரம் எடுத்துக்கிட்டீங்களா? குடும்பமா இதை பற்றி யோசனை உண்டா, கரிசனை உண்டா? தெரியாட்டா தெரிஞ்சவங்ககிட்ட போய் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிறோமா? குடும்பத்தை மாற்றணுமே, பிள்ளைகளை வித்தியாசமாக வழி நடத்தணுமே. 3வது ஆலோசனை, இங்கே யோசுவா சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். உங்களுடைய இருதயங்களை தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா, சரி ஏதோ கஷ்டப்பட்டு பல்ல கெடுத்திக்கிட்டு ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து அல்லது ஒரு சில நெறிமுறைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஏதோ நாங்கள் மாத்திரம் எங்களுக்காக வாழ்ந்து கொள்கிறோம் அப்படின்னா அது போதாது. ஏதோ கஷ்டப்பட்டு வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து அல்லது ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போய் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு சரி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களுக்காக மாத்திரம் நாங்கள் மாத்திரம் வாழ்ந்து கொள்கிறோம் என்றால் அது போதாது. ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கூட அழைத்தார். ஆபிரகாம்கிட்டே சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக உலகம் முழுவதையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இதை மறந்துடாதீங்க. நீங்கள் வாழ்கிறது மற்றவங்களுக்காக, நீங்கள் உருவாகிறது மற்றவங்களுக்காக. உங்களுடைய முன்மாதிரி ஒரு பெரிய ஒரு சாட்சியாக மாறணும். இந்த சபையில் சொல்ல முடியுமா, நாங்கள் சபையில் நடந்துக்கிற விதம் இந்த ஊருக்கே ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது. எங்கள் வாழ்க்கையை பார்த்து, எங்கள் குடும்பங்களை பார்த்து இந்த சபையில் வந்து மக்கள் இணைந்து கொள்கிறார்கள், இதை தேடி வருகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? சரி, கடைசி பாடம், 3வது பாடம். ஆக இப்படி சில காரியங்களை சரி செய்து ரட்சிக்கப்பட்டு வேதத்தை படித்து புரிந்து கொண்டு அதன்படி குடும்பத்தையும் பிள்ளையுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்க சிரமம் எடுத்து முயற்சி பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு காரியம் என்னன்னா, தலைமுறைகள் இந்த வழியில் நடக்கணும் அப்படின்னா இது ஏதோ இந்த கன்வென்ஷனில் எடுத்த ஒரு முடிவாக மாத்திரம் இருக்க முடியாது. ஏன்னா அடுத்த கன்வென்ஷன் வரதுக்குள்ளே இது மறந்துடும். ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை. அதைத்தான் இவங்க இவ்வளவு சொன்ன பிறகும் 26வது வசனத்தில் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள் என்று சொன்ன பிறகும் யோசுவாவுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. ஆனால் என்ன செய்கிறாரு,
அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ள 25ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அந்த பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இதில் அநேக காரியங்கள் அடங்கி இருக்கு. சார், நீங்க சொல்றத நம்ம இப்பொழுது ஒரு அக்ரிமெண்டா எழுதிடுவோம். உடன்படிக்கை அதை விட அக்ரிமெண்ட்டை விட பெருசு. ஆண்டவருக்கு முன்னால, தேவாதி தேவனுக்கு முன்னால அவரோடு கூட செய்யக்கூடிய உடன்படிக்கை. இன்றைக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கும், இப்படித்தான் நான் என் மனைவியை இனி நடத்த போகிறேன், இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால நானும் என் மனைவியை நடத்துகிற விதத்தை ஒரு முன்மாதிரியாக நான் வைக்க போகிறேன், இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயம் இருக்கும், அவர்கள் ஈடுபடுகிற மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்படித்தான் இருக்கும், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் உலக பிரகாரமான சிந்தனைகள் அல்ல, ராஜ்யத்துக்கு அடுத்த சிந்தனைகளை நாங்கள் அங்கே புகட்ட போகிறோம், அதில் அவர்களை பழக்கி வைக்க போகிறோம். இது உடன்படிக்கை. அப்படி திட்டவட்டமாக முடிவு எடுக்கலாமா? அப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில திட்டவட்டமான ஆலோசனைகள். ஒன்று, அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைனா அது ரொம்ப சீரியஸ் உடன்படிக்கை. இது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை உயர் தலங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை. ஆகையினால உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை பற்றியே கொஞ்சம் நிதானித்து அறிந்து கொள்வோம். ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன். நீங்களும் உங்களுடைய மனைவியும் முடிந்தால் வளர்ந்த பிள்ளைகள் இருந்தால் எல்லாம் உட்கார்ந்து நம்ம இன்றைக்கு கேட்ட உபதேசத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஒன்று. ரெண்டாவது, சில காரியங்களை திருத்தாமல் முன்னால் போக முடியாது. காலாகாலமாக உங்கள் மனைவியை திட்டி பேசி அழ வச்சு வித்தியாசமாக வாழ்ந்துருக்கிறீங்க, அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும். ஒருவேளை மனைவி சரியானபடி குடும்பத்தை நடத்துவதில் ஒத்துழைக்காமல் இருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். பிள்ளைகளுக்கு முன்னால் சரியான சாட்சி இல்லாமல் இருந்திருந்தோன்னா அவர்களிட கூட்டி அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு திருத்த வேண்டிய காரியங்களை இனியாவது திருத்தணும். ஆளுங்களுக்கு போகிற நேரம் இல்லை. எத்தனையோ காரியங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். திருத்த வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திருத்தணும். அடுத்தது, சில காரியங்களை வேண்டுமென்றே, சரி இனிமே இதுவரைக்கும் குடும்ப ஜெபம் பண்ணதில்லை, அது மூணாவது ஆலோசனை. இனிமே குடும்ப ஜெபம் ஒழுங்காக பண்ணுவோம். நானும் என் மனைவியும் தினந்தோறும் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாலேயாவது தனியாக சந்தித்து ஜெபிப்போம். பிள்ளைகள் பைபிள் வாசிக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, வாசிக்கிற பைபிள் புரியுதா, அதன்படி அவங்களுடைய வாழ்க்கை மாறலைன்னா அவளோட நேரத்தை செலவழித்து ஆலோசனை கொடுக்குறோமா? இப்படி பல காரியங்கள். அது மாத்திரமல்ல, குடும்ப சாட்சி நீ எப்படி இருக்க போது, குடும்பமாக மற்றவர்களோடு சம்பாஷணை, குடும்பமாக மற்றவர்களோடு இடைபடுகிற விதம், குடும்ப பழக்க வழக்கங்கள், குடும்பத்தினுடைய நண்பர்கள், என்னென்ன காரியங்கள், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. இவைகளையும் கூட கொஞ்சம் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கலாம். இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இன்னென்ன காரியங்களை திருத்தி வைப்போம், இன்னென்ன காரியங்களை நன்றாக செய்வோம், சிறப்பாக செய்வோம்னு முடிவெடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வரணும். ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், நானும் என் மனைவியும் சேர்ந்து இதை பற்றி பேசி கைகோத்து ஜெபித்து இப்படி சமூகத்தில் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். இந்த செய்தியையும் இதற்கு முன்னால் நேற்று பகிர்ந்து கொண்ட செய்தியையும் மற்ற செய்திகளையும் உங்களுக்காக வீடியோ வாயிலாக பகிர்ந்தளிக்க விரும்புகிறோம். அதுக்குன்னு ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். மொத்தம் நான் சொன்ன மாதிரி 4 செய்திகள், பாடங்கள். இவைகளை பாடங்களாகவே ஏற்றுக்கொள்ளுங்க. 2 நாளும் நான் அதை தான் போதிக்கிறேன்.
கன்வென்ஷனில் குடும்பம் ஒரு குடும்ப முகாமை போல இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆகவே மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொடுங்க. தூரத்தில் ஒருவேளை வெளிநாட்டில் கூட உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இதை அனுப்பி கொடுங்க. அப்படி எல்லாருக்கும் இந்த அடிப்படைகள் தெரியணும். சரி, சூசன்னா வெஸ்லி, ஜான் வெஸ்லியுடைய அம்மா, அவர்களுடைய முன்மாதிரியை நான் உங்கள் முன்னால் ஒரு சிறந்த முன்மாதிரியாக வைக்க விரும்புகிறேன். இப்படி தன்னை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்த அந்த தாயார் 10 பிள்ளைகளாம், மொத்தம் 19 பிள்ளைகள். ஆனால் 10 பிள்ளைகள் தான் கடைசியில் உயிரோடு இருந்துச்சு. அவருடைய புருஷன் பாஸ்டர், சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் பாஸ்டர். ஆனால் பயங்கரமான ஏழ்மை. அந்த நாட்களில் கடன் வாங்கினா கடன் கொடுக்காட்டா அது யாராக இருந்தாலும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. பல முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு அவருடைய புருஷன். கடன் கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கொடுக்க முடியாதுனால கொடுக்குற வரைக்கும் உள்ளே வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருமானமும் இல்லை, போதுமான அளவு 10 பிள்ளைகளுக்கு சாப்பாடும் இல்லை, ஆகியனால ஸ்கூலுக்கு அனுப்ப காசும் இல்லை. அத்தனை பேருக்கும் தன்னுடைய கிச்சன் டேபிளை சுற்றியே போதனையாம். 5 வயசு வர்றதுக்கு முன்னால் எழுத படிக்க அவர்களுக்கு தெரியுமா அத்தனை பிள்ளைகளுக்கும். அது மாத்திரமல்ல, வேத போதனைகளை வீட்டில் வைத்து கண்ணும் கருத்துமா சிஸ்டமேட்டிக்காக அவர்களுக்கு கொடுப்பாங்களாம். இதுக்கு நடுவில் காய்கறி தோட்டம், கோழி, பன்னி, ஆடு இதெல்லாம் வளர்க்கணும். இந்த அம்மா தான். பிள்ளைகள் கொஞ்சம் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வேலைகள் இருக்கனால ஆண்டவரிடத்தில் ரொம்ப நேரத்தை அந்த அம்மாவுக்கு செலவழிக்க முடியலையா. 2 மணி நேரம் தான் ஒதுக்கி வைக்க முடியுமா ஒரு நாளில், இவ்வளோ வேலைகள் இருக்கிறதுனால. யோசிச்சு பாருங்க. சொல்லிடுவாங்களாம், என்னுடைய ஏப்ரன், அதாவது கிச்சனில் இருக்கும்போது ஒரு மசாலாலாம் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை வைத்து மூடிக்கொள்வாங்க இல்லையா, அந்த ஏப்ரன் தலையில் இருக்கிறத நீ பார்த்தன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைகள்கிட்ட சொல்லிடுவாங்களாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு முறை இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் வீடு எரிஞ்சு போச்சு. அதில் ஜான் வெஸ்லி இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தீயிலிருந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற கம்பு போல எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் பின்னால் மெத்தடிஸ்ட் சபைக்கு ஸ்தாபகர். அவருடைய சொந்த சகோதரன் சார்ல்ஸ் வெஸ்லி எழுதாத பாடல்கள் இல்லை, அநேக பாடல்களை நாம் சபைகளையும் பாடுகிறோம். உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர்களாக உருவெடுக்கிறார்கள். இது என்ன, ஒரு தாய் தன்னுடைய ஏழ்மை, தன்னுடைய புருஷனுடைய நிலைமை, குடும்பத்தினுடைய பலவிதமான சூழ்நிலைகள், சோதனைகள் எவைகளையுமே பொருட்படுத்தாதபடிக்கு தன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் பிரதிக்கினை பண்ணி குடும்பத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுது அந்த ஒரு தாயினுடைய வாழ்க்கையின் மூலமாக. ஒப்பு கொடுப்போமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ரீதியில் உம்மை சேவிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நாங்கள் பலவீன பாண்டங்கள். ஒருவேளை இயற்கையாகவே திறமைகளை கொடுத்திருந்தாலும் சிந்திக்கலை, அல்லது தெரிந்த காரியங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய அளவு சிரத்தை எடுத்துக்கொள்ளலை. ஆண்டவரே, உம்மை பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்றலை. உம்முடைய சத்தியங்களை அறிந்திருந்தாலும் சத்தியங்களை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் கவனக்குறைவாக இருந்திருக்கிறோம். இந்த சபையினுடைய நல்வாழ்வு நிமித்தம், இந்த சபை ஒரு குடும்பம் அல்லவா, குடும்பங்களின் குடும்பம் அல்லவா, அதில் நாங்களும் அங்கத்தினர்கள் அல்லவா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் குடும்பமாக யோசுவாவின் குடும்பத்தை போல உம்மோடு கூட ஒன்றி இருப்போம். உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக, இருதயத்தை நிரந்தரமாக உமக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, அது மாத்திரமல்ல, ராஜ்யத்தின் பணியில்
எல்லா விதங்களிலும் சபையிலும் சபைக்கு வெளியிலையும் ஈடுபடுகிறவர்களாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். In His Footsteps Productionsல ஒரு வீடியோ பார்த்தேன். In His Footsteps Productions 3 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. முற்றுப்புள்ளி இல்லாத வாழ்க்கை, தெமேலியா, இயேசுவின் பின்னே. எங்களுக்கு In His Footsteps அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. அந்த சேனல்ல போய் எங்களோட வீடியோஸை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை எங்களுக்கு அனுப்பணும்னு விரும்புனீங்கன்னா 7373037384 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, அல்லது info@ihf.life அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கிறோம்.